இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பில் பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆங்கில ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது ஆங்கில ஊடகங்களில் என்ன செய்தி வெளியாகியிருக்கிறது, அது தொடர்பான விவரம்? பிரியங்கா வணக்கம். நேற்றைய தினம் இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்று குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அதே நேரத்தில் ஆங்கில ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவல்கள் அடிப்படையிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அதிமுகவில் அணிகள் இணைப்பு சம்பந்தமாக நேற்று பேசப்பட்டதாக தெரிகின்றது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து தற்போது பிரிந்து செயல்படக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரையெல்லாம் மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டால் அதிமுக வலிமையாக இருக்கும். அதிமுக மீண்டும் பழைய வலிமையோடு தேர்தலை சந்தித்தால்தான் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் வெற்றி பெறுவது சவாலான இலக்காக மாறிவிடும். எனவே கடந்த 2021 அமித்ஷா இதனை வலியுறுத்தியிருந்தார். அதனையும் மேற்கோள் காட்டி அவர் பேசியதாகவும், நான் சொன்னதை அப்போதே கேட்டிருந்தால் நாம் ஆட்சியை பிடித்திருக்கலாம். ஆனால் 2021 நீங்கள் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் ஆட்சி நழுவிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே தவறை 2026 செய்ய வேண்டாம், அணிகளை இணைக்க வேண்டும் என்று அமித்ஷா தரப்பிலிருந்து கூறப்பட்டதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அதற்கான வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து இந்த அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமே கிடையாது. அவர்கள் எங்களது கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள். கட்சியை அழிக்க வேண்டும், இரட்டை இலையை முடக்க வேண்டும், எங்களுடைய சின்னத்திற்கு எதிராகவே போட்டி போட்டு எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது நடக்காத காரியம். அதைத்தான் நான் சென்னையிலும் பேசிவிட்டு வந்திருக்கிறேன் என்று இபிஎஸ் திடமாக தெரிவித்ததாக சொல்கிறார்கள். எனவே அமித்ஷாவினுடைய அந்த சமரச முயற்சி என்பது தோல்வியிலேயே முடிந்து விட்டதாகவும், இபிஎஸ் திடமாக இந்த அணிகள் இணைப்புக்கு பச்சை கொடி காட்ட முடியாது, வேறு விஷயங்கள் பேசலாம் என்பது போல அவர் கருத்துக்களை தெரிவித்து விட்டதாகவும் கூறுகின்றார்கள். எனவே ஆங்கில ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளின் அடிப்படையில 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், இந்த 20 நிமிட சந்திப்பிலே 2026 அந்த கூட்டணியில் அந்த தேர்தலை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை பலப்படுத்துவது, தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் எதெல்லாம் தடையாக இருக்கின்றது, அவற்றை சரி செய்வது எப்படி என்பது குறித்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.